இன்றைய ஆன்மீக தகவல். இந்த மகாபாரதமும் ராமாயணமும் நமக்கு பலவிதமான வாழ்க்கை முறைகளையும் வாழ்க்கை தத்துவங்களையும் சொல்லிக் கொண்டிருக்கின்ற ஒரு அற்புதமான காவியங்கள். ராமாயணத்திலிருந்தும் மகாபாரதத்திலிருந்தும் எடுக்க எடுக்க அள்ள அள்ள குறையாத அக்ஷய பாத்திரங்கள் போல் அதிலிருந்து நமக்கான நீதி தகவல்கள் நிறைய இருக்கின்றது. அந்த வகையில் இன்றைய நாளிலே நாம் மகாபாரதத்திலே இருந்து ஒரு அருமையான நிகழ்வை பார்க்க இருக்கின்றோம். ஒரு முறை திருதராஷ்டிரன் தன்னுடைய சகோதரர் விதுரரிடம் ஒரு அருமையான கேள்வியை முன்வைத்தார். அது என்னவென்றால், மனிதனுக்கு ஆயுள் 100 வருடம் என்கின்றார்கள். ஆனால் 100 வருடங்களை கடந்த மனிதர்கள் எவருமே இல்லையே, அதற்கு என்ன காரணம்? ஒரு 100 வருடம் என்று குறிப்பிட்டிருந்தால் அந்த 100 வருடம் வாழ வேண்டும் அல்லவா? ஏன் அப்படி 100 வருடங்கள் வாழ மாட்டேன் என்கின்றார்கள்? பலர் இளவயதிலேயே இறந்து போகின்றார்களே, இதற்கு என்ன காரணம் என்று விதுரரிடம் திருதராஷ்டிரன் கேட்கிறார். விதுரர் மிகப்பெரிய பண்டிதர், நியாயவான். அவர் மிக அழகாக பதில் சொல்கின்றார். அரசே, மனித ஆயுளை அறுக்கின்ற வாள்கள் 6 இருக்கின்றது என்றார். திருதராஷ்டிரனுக்கு ஒன்றுமே புரியவில்லை. அது என்ன வாள்? நீங்கள் சொல்வது எனக்கு புரியவில்லையே என்று கேட்கின்றார். விதுரர் விளக்கமாக பதிலை சொல்கின்றார். இந்த 6 வாள்கள் என்று நான் குறிப்பிட்டது, முதலாவது வாள் கர்வம். மனிதர்களிலே பலர் இந்த உலகிலே நான் மட்டுமே கெட்டிக்காரன், மற்றவரெல்லாம் முட்டாள் என்று நினைக்கின்றார்கள். ஒருவனுக்கு கர்வம் என்பது ஏற்பட்டால் நம்மை படைத்த கடவுள் சும்மா இருக்க மாட்டார். ஆகவே கர்வம் இல்லாமல் இருப்பதற்கு தனது குற்றம் குறைகளை முதலிலே பார்க்க வேண்டும். பிறரை குற்றம் சொல்வதற்கு முன்னால் நம்மிடத்திலே அந்த குறைகள் இருக்கின்றதா, குற்றங்கள் இருக்கின்றதா என்பதை நாம் முதலிலே பார்க்க வேண்டும். அதன் பிறகுதான் பிறரை குற்றம் சொல்ல வேண்டும். நம்மிடம் அந்த குற்றங்கள் இருந்தால் அவற்றை முதலிலே நிவர்த்தி செய்து கொள்ள வேண்டும். அதன் பிறகு அவர்களுக்கு அறிவுரை சொல்ல வேண்டும். இது முதலாவது வாள். கர்வம் என்பது மனிதனுடைய ஆயுளை அறுக்கின்ற முதலாவது வாள். இரண்டாவது வாள் என்ன? அதிகம் பேசுவது. ஒரு சிலர் பார்த்தீர்கள் என்றால் சதா பேசிக்கொண்டே இருப்பார்கள். அவர்களுடைய பேச்சிலே எந்த விதமான சாரமும் இருக்காது. மற்றவர்களை பற்றி பேசுவார்கள். அவன் அப்படி இவன் இப்படி என்று உபயோகமில்லாத விஷயங்களை பேசிக்கொள்வார்கள். அதை மற்றவர்கள் கேட்க வேண்டும் என்றும் நினைப்பார்கள். தங்களுக்கு பேச விஷயங்கள் இல்லாத போதும் கூட வீண் பேச்சு பேசுபவன் வீண் வம்பை விலைக்கு வாங்குகின்றான். ஆகவே அதிகம் பேசுவது என்பது இரண்டாவது வாள். இது மனிதனுடைய ஆயுளை அழிக்கின்ற இரண்டாவது வாள், அதிகம் பேசுவது. சரி, மூன்றாவது வாள் என்ன என்றால், தியாக உணர்வு இல்லாமல் அதீத பேராசை கொண்டு இருப்பது மூன்றாவது வாள். ஆசையே துன்பத்துக்கு காரணம். நாம் படுகின்ற பெரும்பாலான துன்பங்களுக்கு காரணமாக இருப்பது ஆசை. ஆகவே இந்த ஆசை என்பது தன்னை வாழவிடாமல் செய்து பிறரை வாழவிடாமல் செய்து தியாக உணர்வு என்கின்ற மிகப்பெரிய அந்த நல்ல குணத்தையை ஆசை அழித்து விடுகின்றது. ஆகவே இந்த ஆசை என்பதை விட்டுவிட்டால் தியாக உணர்வு என்பது தானே வரும். மற்றவர்கள் வாழ வேண்டும் என்று நினைக்கின்ற அற்புதமான ஒரு எண்ணம் வரும். அந்த எண்ணம் வந்தால் நாடே செழிக்கும். எனவே இப்படிப்பட்ட எண்ணம் இல்லாமல் இருப்பது மூன்றாவது வாள் என்று சொன்னார். நான்காவது வாள் என்ன? கோபம். கோபத்தை வெல்பவனே உண்மையான யோகி. நாம் மிகப்பெரிய யாகங்களும் யஜ்யங்களும் செய்து மிகப்பெரிய பூஜைகளை எல்லாம் செய்தாலும் கோபம் என்ற ஒன்று இருந்தால் அதனால் எந்த விதமான பயனும் இல்லை. மிகப்பெரிய பூஜை முறைகளை எல்லாம் நாம் அறிந்திருந்தாலும் மிகப்பெரிய
யோகியாக நாம் இருந்தால் கூட கோபம் என்பதை அழிக்காவிட்டால் நன்மை இல்லை. ஆகவே கோபத்தை விட்டவனே உண்மையான யோகி. கோபம் வந்துவிட்டால் நமக்கு தர்மம் எது அதர்மம் எது என்பது தெரியாமல் போய்விடும். விவேகத்தை இழந்து அதனால் பாவங்களை செய்து விடுவோம். எனவே கோபம் என்பது 4வது வாள் என்று சொன்னார். கேட்டுக்கொண்டிருந்த திருதராஷ்டிரனுக்கு அவனுடைய அந்த அரக்க மனத்தையும் மீறி மனதிலே இந்த செய்திகள் எல்லாம் அவனுடைய மனதிலே சென்று கொண்டே இருந்தது. 5வது வாள் என்ன? சுயநலம். சுயநலமே எல்லா விதமான தீமைகளுக்கும் காரணம். சுயநலம் கொண்டவன் தன்னுடைய சுயலாபத்துக்காக எப்படிப்பட்ட பாவத்தையும் செய்வான். எனவே சுயநலம் என்பது மிக கொடிய ஒரு வாள், 5வது வாள் என்று சொன்னார். 6வது வாள் என்ன? துரோகம். இந்த உலகிலே நல்ல நண்பர்கள் கிடைப்பதே அரிது. அப்படிப்பட்டவர்களுக்கு துரோகம் செய்வது என்பது மிகப்பெரிய தவறு. இந்த 6 விஷயங்களிலே இருந்தும் ஒருவன் விலகி வாழ்ந்தால் அவன் நிச்சயமாக நூற்றாண்டை கடந்து வாழ்வான் என்று விதுரர் சொன்னார். ஆகவே மகாபாரத காலத்திலே மட்டுமல்ல, இன்றைய இந்த கலிகாலத்திலே கூட நமக்கு இந்த 6 வாள்கள் நம்மை அறுத்து கொண்டே இருக்கின்றது. ஆகவே நம்மை அறுக்கின்ற, நம் ஆயுளை குறைக்கின்ற இந்த 6 வாள்களை மனதிலே இருந்து தூக்கி போடுவோம். மனதிலே இருந்து இந்த 6 வாள்களை தூக்கி போட்டு விட்டால் நம்முடைய வாழ்வு என்பது அற்புதமான வாழ்வாக இருக்கும். நாம் இறந்த பின் 4 பேர் நம்மை நினைத்து கண்ணீர் வடிக்க வேண்டும். ஐயோ, இருந்தாரே, அநியாயமாக போய்விட்டாரே, இவரால் எத்தனை பேருக்கு நல்லது நடந்தது என்று மற்றவர்கள் நம்முடைய இறப்பை தங்களுடைய இல்லத்திலே நிகழ்ந்த இறப்பாக நினைத்து வருந்த வேண்டும். அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையை நாம் வாழ்ந்தோமானால் நாம் இறந்தும் இந்த உலகத்திலே வாழ்வோம். ஆகவே அப்படிப்பட்ட வாழ்க்கைக்கு முயற்சி செய்வோம். நன்றி, வணக்கம். சர்வம் கிருஷ்ணார்ப்பணம்.